ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்பியான டேஸ்ட்டான உளுந்து வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எப்போயுமே உளுந்து வந்து புதுசாக இருக்கணும், அப்போ தான் மாவு நிறையா இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ அதை நல்லா எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு 40 நிமிஷம் ஊற வச்சுருங்க. 40 நிமிஷத்துக்கு மேலே ஊற வைக்காதீங்க, அதை அப்படியே நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்த உளுந்தை கிரைண்டரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைங்க. ஸோ இது வந்து நம்ம தெளித்து தான் அரைக்கணும், தண்ணி ஊற்றக்கூடாது. தெளித்து அரைக்கிறப்போ வந்து மாவு வந்து எண்ணெய் குடிக்காது, இல்லைனா வடையில் நிறைய எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் மாவோட பதம். இப்போது இந்த சமயத்தில் நம்ம வந்து மாவை பாத்திரத்தில் மாற்றிட்டு அதோட கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம், நுணுக்கின மிளகு, ஜீரகம், உப்பு இதெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு ரொம்ப நேரம் வெளியில் வைக்காதீங்க. எப்பயுமே மாவாட்டி முடித்த உடனே வடை சுட்டுருங்க. ரொம்ப நேரம் வெளியில் இருந்தாலும் எண்ணெய் குடிக்கும், அதுவும் ஒரு காரணம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். வெரி மேக்ஸிமம் 2 ஸ்பூன் யூஸ் பண்ணலாம். 1 கப்புக்கு 1 ஸ்பூன் வந்து போதுமானது. இப்போ மிக்ஸ் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போது எண்ணெய் காய வச்சுருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் எண்ணெயை காய வச்சு மாவு தட்டி போடுங்க. இப்போ அந்த வடை வந்து கரெக்டாக உள்ளேயும் வெந்திருக்கும், வெளியிலையும் ப்ரௌன் கலர் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா வெளியில் ப்ரௌன் ஆகிடும், உள்ளே வேகாது. ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ கோல்டன் ப்ரௌனில் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், எண்ணெயும் குடிக்காது. உங்களுக்கு வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.